உனக்கு தாத்தா இருக்கிறார், உன் தாத்தாவினுடைய பேர் அந்த உன்னுடைய தாத்தாவிற்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. அப்படியே பாட்டன் முப்பாட்டன் போட்டு சென்று கொண்டே இருக்கின்ற பொழுது கடைசியில் உனக்கு தெரியாது. பேர் தந்திருப்பதே மிகவும் கஷ்டம்தான். எனக்கு என் தாத்தாவை தான் தெரியும். ஒருவேளை உன் தாத்தாவிற்கு சொத்துக்கள் இருந்து அவர் அதை உங்களுக்கு உயிலாக எழுதாமல் வைத்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். உங்கள் தாத்தாவை பற்றி நீங்கள் தெரிந்து வைத்திருந்தால் அது உங்களுடைய கலை பண்பாடு மற்றும் உங்களுடைய பாரம்பரிய அறிவை போன்றது. ஆனால் தொல்லியல் என்பது இவர்தான் உன்னுடைய தாத்தா என்பதை சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஆவணம் போன்றது. இப்பொழுது நீங்கள் தொல்லியலை கைவிட்டு விடுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்களுடைய தாத்தாவை வேறெவனோ தத்தெடுத்து கொண்டு விடுவான். அவன் உங்கள் தாத்தாவின் சொத்துக்களை அவனுடைய சொத்துக்களாக மாற்றிக்கொண்டு விடுவான். உங்கள் தாத்தாவை நீங்கள் கைவிட்டதனால் நீங்கள் சொத்துக்கள் இன்றி தெருவில் நிற்பீர்கள். ஆனால் எவனோ ஒருவன் அதை கைப்பற்றி கொண்டதனால் இவர்தான் என் தாத்தா என்று அந்த சொத்துக்களை அனுபவித்துக் கொள்வான். அப்படிதான் நம்முடைய பாரம்பரியம் பண்பாட்டையும் அறிவு சார்ந்த சொத்துக்களையும் நாம் நம்முடையதாக நினைவில் வைத்திருக்கின்ற வரைதான் நாம் அதற்கு உரிமை கொண்டாட முடியும். ஒருவேளை இதையெல்லாம் நம்மிடம் இல்லாமல் விட்டுவிட்டோம் என்றால் எவனோ ஒருவன் நாங்கள் தான் வாழ்ந்தோம், நீங்கள் வந்தீர்கள் என்று சொல்லி நம்ம எடுத்து